ذَلِكَ خைர், இதுல நல்லது இருக்கிறது, இதுல ஹைர் இருக்கிறது. அந்த ஹைரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்லுகின்றான் பாருங்கள். நீங்கள் சஃபருக்கு, ஹஜ்ஜுக்கு, உம்ராக்கு போகும் பொழுது நீங்கள் எதை கொண்டிருக்க வேண்டும், எதை கொண்டு போக வேண்டும்? உங்களுடைய தோஷான்னு சொல்லுவாங்க. தோஷா என்று சொன்னால் ஜாத், ஜாத் என்று சொன்னால் உங்களுடைய வழியில தேவைப்படுகின்ற மிக முக்கியமான விஷயம். அது என்னது? உங்களுடைய ஆடை, உங்களுடைய உணவு, உங்களுடைய வாகனம், போகக்கூடிய அந்த வசதி வாய்ப்பு, இதெல்லாம் உங்களுக்கு இந்த சஃபரில், அந்த ஹஜ் உம்ராவுடைய நேரத்தில் மிக முக்கியமானது. ஆனால் அதை விட மிக முக்கியமானது அல்லாஹ் சொல்லுகின்றான், "வதஸவ்வது", உங்களுடைய சஃபருடைய சாமான்களை, உங்களுடைய பயணத்துடைய பொருள்களை நீங்கள் சேகரித்துக் கொள்ளுங்கள். فَإِنَّ خَيْرَ வத்தகூன் யா உலில் அல்பாப். அல்லாஹ் சொல்லுகின்றான், அது தக்வா தான். அறிவுள்ளவர்களே, நீங்கள் தக்வாவை எடுத்துக் கொள்ளுங்கள், என்னை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தில் தக்வாவுடைய மதிப்பை சொல்லுகின்றான். அப்ப அது ஹஜ்ஜாக இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், அது ஒரு சிறிய துஆவாக இருக்கட்டும், மற்றவர்களுக்கு செய்கின்ற ஒரு சிறிய உதவியாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் அல்லாஹ்வுடைய பயமும் ரஜா, அல்லாஹ்வுடைய அந்த எதிர்பார்ப்பும் தவக்கலும் இல்லை என்று சொன்னால் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வசனங்களிலும் தக்வாவை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லுகின்றான்? வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். உங்களுக்கு கல்வி வேணுமா? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவான். வத்தகுல்லாஹ் வஅலமு அன்னக்கும் இலைஹி துஹ்ஷரூன். அல்லாஹ் பயத்தை ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இன்னும் இதை அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் அனைவரும் நாளை மறுமையில் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வத்தகுல்லாஹ் வத்தகுல்லாஹ் என்று குர்ஆனிலே பல வசனங்களில், 100க்கும் மேற்பட்ட வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான். என்ன வார்த்தை? வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சாதாரணமாக சொல்லக்கூடிய சில வசனங்கள் இருந்தாலும், யார் முஸ்லிம் அல்லாத நபர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருந்தாலும், நிறைய வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களை அழைத்து சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹ், அவனை எப்படி பயப்பட வேண்டுமோ அதே